நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டாக்டர் ரெஸ்ல் பாடி ஸ்க்ரப். அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாடி ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு பிரைட்டனோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஓகே ஒரு டெட் செல் ரிமூவ் பண்ணணும், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நிறையா வேரியண்ட் இருக்குது. நான் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹனி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எம்கெஃபினோடது. இது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இதோட டீட்டெயில்ஸாக போட்டிருப்பேன் என்ன யூஸஸ்ன்னு சொல்லிவிட்டு. இது வந்து நல்லாவே டேன் நல்லா ரிமூவ் பண்ணுது, உங்கள் டெட் செல்ஸையும் நல்லா ரிமூவ் பண்ணும். இது நீங்கள் எம்கெஃபினோட பேஜில் வந்து பை ஒன் கெட் ஒன் சேல்லாம் போடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து இது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ண இந்த பாடி ஸ்க்ரப்பில் என்னோடய ஃபேவரட் எது பார்த்தீங்கன்னா எம்கெஃபினோடது தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னோடய பாடி டீட்டன் தான். இது வந்து நான் O3+ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து ப்ளூபெரி டீட்டன்ற அந்த வேரியண்ட் வாங்கியிருந்தேன். இதோட கலர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூபெரி கலரில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே போதும், நல்லாவே உங்களுக்கு டேன் ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைப் பண்ணி எடுத்தாலே நல்லாவே டேன் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டெர்மாக்கோட சாலிசிலிக் க்ளே மாஸ்க். என்னோடய ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸான ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் இந்த க்ளே மாஸ்க் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுனாலும் ஆக்னியுமே நல்லாவே ட்ரீட் பண்ணும். உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இருந்தாலுமே நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டெர்மாக்கோட பீலிங் சொல்யூஷன். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது ஒரு கம்மி பர்சன்டேஜ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் ஹையராக போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகும், இரிட்டேட் ஆகும். இதனால நம்ம ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷனு, அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. நானும் இது ஒரு ஃபியூ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லூக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும். நெக்ஸ்ட் வந்து லாரியல் பாரிஸோட 72 ஹார்ஸ் பியூரிஃபைங் ஷாம்பூ. இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். உங்கள் ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும், உங்கள் ஸ்கேல்பில் இருக்க ஆயில். நெக்ஸ்ட் வந்து உங்கள் எண்டுமே ரொம்ப ட்ரை பண்ணாமல் நல்லா ஒரு ஹைட்ரேட்டாக இந்த ஷாம்பு வச்சுக்குது. அதனால் நான் இப்போ ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலி டெய்லி ஸ்ட்ரென்த் நரிஷிங் ஷாம்பூ. இது ஒரு டாக்ஸின் ஃப்ரீயான ஒரு ஷாம்பூ. இது வந்து ரொம்ப வந்து உங்கள் ஹேரை வந்து ட்ரைலாம் ஆக்காது, அதே மாதிரி ரொம்பவும் உங்கள் ஹேரை வந்து ஸ்மூத்தனும் பண்ணாது. ஒரு நார்மலாக ஒரு மைல்டான ஒரு ஷாம்பு வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ரெண்டுத்தில் என்னோடய ஃபேவரட் வந்து லாரியல் தான். அது நல்லாவே நம்ம ஹேரை வந்து ஆயிலேருந்து கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே எண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டான வச்சுக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் மாஸ்க் தான். இது வந்து நாட்டாபிட்டோட 5 ஆயில் ஹைபிஸ்கஸ் நியூட்ரி மாஸ்க். இது நான் என்ன பர்பஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன்னா என்னோடய ஹேர் ஃப்ரிஸினஸ்க்காக தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிக்கிள் ஸ்மெல்லில் இருக்கும். அப்புறம் இந்த மாஸ்க்கை வந்து உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 or 45 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஒரு மைல்ட் ஷாம்புவில் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும் ஹேரு. அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அப்புறம் நல்லா மாய்ஸ்டர்லாம் லாக் பண்ணி வச்சுக்கோம். நல்லாவே இருக்குது. நாட் ஹேபிட்டோடதே வந்து ஷாம்பு இருக்குது. அது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணும்போது இன்னுமே ரிசல்ட் இன்னும் நல்லாவே வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 2 times or 3 times வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னோடய ஹேர் சீரம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி டப்பு இருக்குல்ல, அது வந்து எனக்கு நைக்காவில் நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீயாக வந்தது. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் பெரிய டப்பும் அது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதுவுமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் வேறு சீரம் ஸ்ட்ரீக்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது ரொம்ப அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கல. அது ஒரு மாதிரி ரொம்ப என்னோடய ஸ்கேல்பையும் நல்லா ஆயில் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஆனால் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கு. நம்மளோட எண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேரோட எண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே ஒரு ஷைன் கொடுக்குது. நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இதோட டெக்ஸ்சருமே ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இதுதான் என்னோடய லாஸ்ட் ப்ராடக்ட், ப்ளம்மோட வெனிலா பர்ஃப்யூம் தான். இதோட பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாவே இருக்குது. ஆனால் இப்போ வர பாட்டிலில் இருக்கிற ஸ்டேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நேரம் இருக்கிறதில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது இருந்த ஸ்டே அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு லாங் ஸ்டேவாக இருந்தது. ஆனால் இப்போ இதை எதுக்கு வச்சுருக்கேன்னா இதை வச்சு ட்ராவலிங் டைமில் இது நல்லாவே யூஸ் ஆகும், அதுக்காக நான் வச்சுருக்கேன். மற்றபடி இது ரொம்ப குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இது நல்லா இருக்குது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன்.